தமிழ்நாடு பாலிடிக்ஸ் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்காவும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸாவும் போயிட்டு இருக்குங்க. இன்னைக்கு என்ன புதுசா நடந்திருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? காங்கிரஸ் வந்து தன்னுடைய லாங் டேர்ம் அலையன்ஸான டிஎம்கேவை பிரேக் பண்ணிட்டு டிவிகே கூட ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி 107 சீட்ஸ் வந்து டிவிகே வச்சிருக்காங்க. இப்ப வந்து 5 சீட்ஸ் காங்கிரஸ் சேர்ந்ததுனால 112ல இப்போ நிக்கிறாங்க. அடுத்தது யார் யார் சேர்வா அப்படிங்கிறது ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட போயிட்டு இருக்கு. இப்ப இருக்கிற நிலைமை பிரகாரம், இன்னைக்கு ஈவினிங் நிலைமை பிரகாரம் ஏடிஎம்கேவும் உடையற நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா அதுல வந்து சி.வி. சண்முகம் அவர்களும் எஸ்.பி. வேலுமணி அவர்களும் டிவிகேல போய் ஜாயின் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வருது. சோ அப்போ ஏடிஎம்கேவே 2ஆ ஸ்பிளிட் ஆயிடுமா? அப்போ எடப்பாடியார் அவர்கள் என்ன பண்ணுவாருங்க? அப்படிங்கிறது எல்லாம் கொஸ்டினா இருக்கு. சோ இது வந்து என்ன சொல்றது? இப்போ விஜய் அவர்களே ஹிஸ்டாரிக் வின்னு அப்படின்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் 1.25 கோடி வாக்கு வந்து அவருக்கு கிடைச்சிருக்கு. இது வந்து என்ன 1977ல எம்ஜிஆர் அவர்கள் வாங்கின வாக்கு சதவீதத்தை காட்டிலும் ஜாஸ்தியாமா. சோ எம்ஜிஆர் அவர்கள் வந்து 33 பிளஸ் வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து ஆல்மோஸ்ட் 34 பிளஸ் க்ளோஸ் டு 35% வந்து விஜய் அவர்கள் ஓட்டு சதவீதம் வாங்கியிருக்காரு. நம்ம சில சமயம் ஒரு ஓட்டு என்ன சேஞ்ச் கொண்டு வரப்போகுது அப்படின்னு தானே கேக்குறீங்க. அப்படியெல்லாம் இல்லைங்க. திருப்பத்தூர்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல டிவிக்கே ஒரு சீட்டை சீல் பண்ணியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ இது ஏன் சொல்றேன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர்ல வந்து ஸ்ரீனிவாச சேதுபதி ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காருங்க. பெரிய கருப்பன் அவர்கள் வந்து டிஎம்கே, அவர் வந்து 83,374 வாக்கு எடுத்திருக்காரு. சீனிவாச சேதுபதி அவர்கள் 83,375 வாக்கு எடுத்து ஒரே ஒரு வாக்குல முன்னிலை வகிச்சுட்டாருங்க. ஒரு வாக்கும் அத வந்து ஒரு சீட்டா மாறும்ங்கிறது இதுல இருந்து நமக்கு கத்துக்கிட்ட பாடம். இதை தவிர இன்னும் ட்ரெண்டிங்கா என்ன போயிட்டு இருக்குன்னா, இது மட்டும் இல்லைங்க. விஜய் அவர்களோட டிரைவரோட பையன், அதாவது சபரிநாதன் ஆர் அவர் வந்து விருகம்பாக்கம் ஏரியால அவரு ஜெயிச்சிருக்காரு. சோ இதுவும் வந்து டாக் ஆஃப் த டவுனா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வரைக்கும் எத்தனையோ ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாலிடிக்ஸ் வரணும்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்கங்க. பாக்யராஜ், கமலஹாசன் அவர்கள், சிவாஜி அவர்கள், அதே மாதிரி டிஆர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாளமே ட்ரை பண்ணியிருக்காங்க. வர முயற்சியும் நிறைய பேர்னால வரவே முடியாமலாம் போயிருக்கு. ஆனா விஜய் அவர்கள் மட்டும்தான் வந்த 2 இயர்ஸ்ல ஆட்சியே அமைக்கிற அளவுக்கு அவருக்கு வந்து சப்போர்ட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்க்கப்படுது. சோ இது வந்து ஹியூஜ் விக்டரியா சொல்லிக்கிறாங்க. விஜய் அவர்கள் அவர் வின் பண்ணினது மெயினா ஒரு 5 ரீசன். ஃபேன் பேஸ் ஃபேன் பேஸ் ஃபுல்லா, அதாவது அவருடைய ஃபேன் ஓட்டுகள் ஃபுல்லாவே வந்து அவருக்கு ஷிஃப்ட் ஆச்சுன்னு சொல்லலாம். அதே மாதிரி மக்களுக்கு வந்து அதிருப்தி ஆளும் கட்சினால, அதனால நிறைய ஓட்டுகள் அவருக்கு போச்சுன்னு சொல்லலாம். இளைஞர்களோட சப்போர்ட் அவருக்கு ஹியூஜா இருந்தது. அதுவும் அவருக்கு ஓட் பேங்கா மாறிச்சு. அதே மாதிரி ஸ்ட்ராங் பப்ளிக் இமேஜ், அவருக்கு அந்த கரிஷ்மா இருக்குன்னு சொல்லலாம், ஓட்டா மாறிச்சு. அதே மாதிரி ஹை விசிபிலிட்டி அவருக்கு இருந்தது. விமன் சப்போர்ட், ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து இந்த சூப்பர் பொசிஷன்ல இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஒரு காரணமா பார்க்கப்படுது. விசிகோட சப்போர்ட்டும் டிவிகேக்கு கிடைக்குமாங்கிறது பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா திருமாவளவன் அவர்களும் அந்த ஆலோசனையை நடத்திக்கிட்டு இருக்காரு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல திமுகவோட கூட்டணி எல்லாமே உடைய போகுதா அப்படிங்கறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுல வந்து நோட்டபிளா இந்தியன் முஸ்லிம் லீக் அவங்க மட்டும் நாங்க எங்களோட ஆதரவு டிவிகேக்கு இல்ல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தேதி சொல்லியிருக்காங்க. இது மாறுமா நாளைக்கு நிலைமைக்கு அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இப்போதைக்கு சி.வி. சண்முகம் அண்ட் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் அடுத்த ஒரு ஏக்நாத் ஷிண்டேவா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.